கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அற்புதமான அமாவாசை இரவு ஜப வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாய் ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள். இந்த அமாவாசை அல்ல, எந்த அமாவாசையும் இந்த கனத்த நாள் அல்ல, எந்த கனத்த நாளும் உங்களை தொட முடியாது, உங்களை அழிக்க முடியாது, உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள், இந்த இயேசு, இந்த கர்த்தர், நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் என்றென்றும் மாறாதவராய், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், உங்களை காக்கிறவராய், விடுவிக்கிறவராய் உங்களோடே இருக்கிறார். ஆதலினால் நீங்கள் விசேஷித்தவர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை எந்த பிரச்சனையும், இந்த அமாவாசையோ கனத்த நாளோ அல்லது வெள்ளியோ செவ்வாயோ போன்ற எந்த நாளும், எந்த பிசாசின் தந்திரங்களும், எந்த சதி சூனியங்களும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எழும்புகிறவன் யார்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் என்று பேதுரு இப்படியாக சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகள், ஆபத்துகள், துன்பங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னையே ஜீவபலியாய், தன்னுடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி, ஜீவனையே விலை ஆதாரமாய் கொடுத்து உங்களை விலைக்கிரயமாய் பெற்றுக் கொண்டவர். அவருடைய இரத்தத்தினால் உங்களை நிச்சயமாய் உங்களை பாதுகாப்பார். அவருடைய இரத்தம் உங்களை பாதுகாக்கும். அவருடைய உண்மையும் நீதியும், அவருடைய கிருபையும் சத்தியமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். எந்த அமாவாசையோ கனத்தானாலோ அல்லது எந்த விதமான பிசாசின் உபத்திரவங்களோ, எந்த சதி சூனியங்களோ, பில்லி சூனியம் மாந்திரிகங்களால் வந்த எந்த உபத்திரவங்களும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எந்த விதமான சிக்கல் சிரமங்களும் வாழ்க்கையிலே உங்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் இந்த அற்புதங்களின் ஆண்டவர் தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து, சொந்த இரத்தத்தை சிந்தி, சிலுவை இரத்தத்தினால் உங்களை மீட்டெடுத்தது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அமாவாசை காலங்களிலே நீங்கள் நிச்சயமாய், இந்த உபத்திரவத்தின் காலங்களிலே அல்லது பிசாசு உங்களுக்காக கொண்டு வருகிற, உங்களை பலவீனப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற, உபத்திரவப்படுத்துகிற காலங்களிலே நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும். எபேசியர் 1 அதிகாரத்திலே பவுல் இப்படியாக சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்காகவும் உங்கள் மூலமாகவும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு பிரகாசமான மனக்கண்கள் வேண்டும். ஒரு தெளிவு வேண்டும். ஒரு விசுவாசமும் தைரியமும் திடம் நம்பிக்கையும் தேவ பிள்ளைகளுக்கு வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் பொல்லாத சத்துரு எங்களை ஜெயம் கொள்ள முடியாது. நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிற எங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. எங்களுக்கு விரோதமாக மாந்திரீகங்கள் வேலை செய்யாது என்பதை நீங்கள் உறுதியாய் நம்ப வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்கள் வேண்டும் என்று உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிற பவுல் அடியாரோடு சேர்ந்து இன்று நாமும் வேண்டிக் கொள்ளுகிறோம். நன்றாக கவனியுங்கள். 19:1-19 சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி கிறிஸ்துவிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய மகா மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுலடியார் வேண்டிக் கொள்ளுகிறார். நன்றாக கவனியுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார்.
ஐயா, நீங்கள் சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன பொழுதே இந்த சத்திய ஆவியினாலே முத்திரையிடப்பட்டீர்கள். ஓ மைட்டி காட், உங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் ஆவியானவர் மகிமையின் நம்பிக்கையாய் வாசமாய் இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த கர்த்தரிடத்திலே நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே மரித்தோரில் இருந்து அவரை உயிரோடு எழுப்பின அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே இன்றும் இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற உங்களுக்கு அவர் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று பவுலடியார் வேண்டிக் கொள்ளுவது போலவே நாமும் வேண்டிக் கொள்ளுகிறோம். பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, கர்த்தருடைய நாமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற மகா பெரிய வல்லமையும் அதிகாரமும் என்னவென்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஐயா, எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் இந்த இயேசுவின் நாமம் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது வாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் நன்றாக கவனியுங்கள். எல்லாவற்றையும், எல்லா மந்திரம் சூனியங்கள், எல்லா பேய் பிசாசுகள், எல்லா விதமான பரம்பரை சாபங்கள், எல்லா விதமான இந்த அமாவாசை நாளிலே, கனத்த நாட்களிலே அல்லது கொடுமையான நாட்களிலே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா கொடுமைகளுக்கும் விரோதமாய் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர்களுடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை, இந்த கர்த்தரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். எல்லாம் அவருடைய நாமத்திற்கு கீழ்ப்படுத்தப்பட்டது. ஐயா, எல்லாம் அவருடைய நாமத்திற்கு கீழ்ப்படுத்தப்பட்டு அவருடைய நாமமே எல்லா நாமத்திற்கும் மேலாய் உயர்ந்திருக்கத்தக்கதாய் இந்த இயேசுவை, நம்முடைய கர்த்தரை தேவன் உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரிசத்திலே உட்காரும்படி அருள் செய்தார். அவரே இன்று உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்கிறவராய் பிதாவின் சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் இக்காலத்தில் வருகிற இந்த எந்த உபத்திரவும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்பதை உறுதியாய் நம்புங்கள். அதை நம்பிக்கொள்வதற்கு ஏற்ற பிரகாசமான மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாக வேண்டும். இந்த அமாவாசை நாட்களிலே இப்பொழுது நாம் ஜெபிக்கிற ஜெபத்திலே உங்களுக்கு எல்லா உபத்திரவங்களும் நீங்கி போகும். உங்கள் சரீரத்திலே உங்கள் ஆவி ஆத்துமாவிலே காணப்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இன்று சங்கரிக்கப்படும். இன்றே இருக்கிற எல்லா உபத்திரவங்களும் நிச்சயமாய் மாறி போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கர்த்தர் உங்களை எல்லா உபத்திரவங்கள், பாடுகள், துக்கங்கள், எல்லா விதமான கொடுமைகளிலும் இருந்து உங்களை விடுவிப்பார், விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளுவார். இன்று நாம் ஜெபிக்கிற ஜெபத்திலே நான் உறுதியாய் சொல்ல முடியும், உங்கள் சரீரத்திலே ஒருவேளை இன்று இரவு கூட தூங்க முடியாதபடி, அநேக அமாவாசை இரவுகளிலே தூங்க முடியாதபடி, ஐயா அநேக இரவுகள் இது போன்று நான் தூங்க முடியாதபடி உபத்திரவத்திலும் கஷ்டத்திலும் வருத்தத்திலும் வேதியிலும் பல்வேறு துக்கம் துயரங்களிலே அகப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லுகிறவராக இருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு அவருடைய நாமத்தின் நிமித்தம் இன்று உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஐயா, உங்களை இவைகள் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது என்று நீங்கள் உறுதியாய் நம்ப வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பவுலடியார் இப்படியாக பரிசுத்த ஆவியினால் உங்களோடு பேசுகிறார். கடைசியாக என் சகோதரரே, நல்ல ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. ஐயா, இந்த உலகத்திலே பாடுகளும் உபத்திரவங்களும் உங்களுக்கு விரோதமான சோதனைகளும் பலிகளும் துன்பங்களும் வியாதிகளும் உங்களை நெருக்கிக் கொண்டிருந்தாலும் கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஓ மைட்டி காட், நீங்கள் பலகீனமாய் இருந்தால் உங்கள் எதிராளியாகிய சத்துரு உங்களை ஜெயம் கொள்ள பார்ப்பான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் நிச்சயமாய் கடைசியாய்
நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளாய், நல்ல தேவ பிள்ளைகளாய், ஒருவேளை இன்றுதான் இந்த செய்தியிலே நீங்கள் ஒருவேளை புதிதாய் வந்து இந்த செய்தியை, இந்த ஜெபத்தை கேட்கலாம். ஆனாலும் உங்களுக்கும் இதே அற்புதமான அருமருந்து, குறுமருந்து, இதே இயேசுவின் நாமமே. அதில் உங்களுக்கு விடுதலை உண்டு, சமாதானம் உண்டு, ரட்சிப்பு உண்டு. இன்று நாம் ஜெபிக்கிற ஜெபத்திலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. நன்றாக கவனியுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏன்னா கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமைனா என்ன, அதிலும் நான் பலப்பட வேண்டும் கேட்டீங்கன்னா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. ஓ மைட்டி காட், யாரோ எதிர்த்து நிற்பாங்க, அல்லது யாரோ பிசாசுகளை துரத்துவாங்க, யாரோ நமக்கு உதவி செய்ய எப்பொழுதும் பக்கத்திலே இருப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி, வல்லமை உள்ளவர்களாகும்படி. பிசாசின் தந்திரங்கள், உபத்திரவங்கள், ஆபத்துகள், சிக்கல்கள், சிரமங்கள், வாதை, நோய், துன்பங்களால் வந்த பல்வேறு பாடுகளை நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி பலம் உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அற்புதமான ஒரு காரியம் இருக்கிறது. அது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்பது உங்களை எல்லா பிசாசின் வல்லமைகள், பிசாசின் போராட்டங்கள், எல்லா உபத்திரவங்கள், எல்லா பாடுகள், துக்கங்கள், வருத்தங்கள், வியாதிகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை பாதுகாக்கவும், உங்கள் எதிராளியாகிய பிசாசுக்கு உங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க உங்களை திராணி உள்ளவர்களாகவும் ஆக்குகிற வல்லமை இருக்கிறது. அதனால் தான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நன்றாக கவனியுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. உங்க போராட்டம் எல்லாம் நன்றாக கவனியுங்கள். ஒருவேளை என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று இந்த உபத்திரவத்தில் இருக்கிற நீங்கள் நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய இந்த போராட்டம் எல்லாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும், அதிகாரங்களோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அது என்னையா? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் என்று கேட்டீங்கன்னா, அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை உபத்திரவப்படுத்துகிற இந்த பொல்லாத பிசாசின் தந்திரம் என்னவென்று பார்த்தீர்களே ஆனால், தூங்க விடாதபடி அல்லது நிம்மதியாய் வாழ விடாதபடி, சங்கடமின்றி, வலியின்றி, வேதனையின்றி சமாதானமாய் வாழ முடியாதபடி ஒரு அதிகாரமும் துரைத்தனமும் உங்களை ஆளுகை செய்கிறது போல, உங்களை சதா உபத்திரவப்படுத்திக் கொண்டிருக்கிற பல்வேறு காரியங்களை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், பிசாசின் அவனுடைய அதிபதிகளோடும், வானமண்டலத்திலே கிரியை செய்கிறதாய் சொல்லப்படுகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு, போராட்டம் உண்டு, போராட்டம் உண்டு. எந்த தேவ பிள்ளைகளும் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளவே முடியாது. போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலினால் இவைகளில் எல்லாம் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளும்படியாக நீங்கள் திராணியும் பலனும் உள்ளவர்களாய் இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய போராட்டங்கள், அதான் சிலருக்கு சில வியாதிகளை கண்டுபிடிக்கவே முடியாத வியாதிகள், புரிந்து கொள்ள விட முடியாத பிரச்சனைகள். என் கணவனுக்கும் மனைவிக்கும், எங்கள் கணவன் மனைவி என்ற இந்த வாழ்க்கையிலே, உறவிலே எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் விவரிக்க முடியாத பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்திலும் இருக்கிறது. நாங்கள் அறிந்து கொள்ள முடியாத, யாரும் புரிந்து கொள்ள முடியாத, காரணமே இல்லாத சண்டைகள், காரணமே இல்லாத முகமுறிவுகள், மனமுறிவுகள், காரணமே இல்லாத பிரிவினைகள், விவாகரத்துகள், காரணமே இல்லாத வகையிலே திடீர் என்ற பிரச்சனைகளும், போராட்டங்களும், உபத்திரவங்களும், வலிகளும், குழப்பங்களும் எங்கள் குடும்பத்திலே ஏற்படுகிறது என்று சொல்கிறீர்களா? இவையெல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களுடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல,
உங்களுடைய போராட்டம் சக மனிதனோடு அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை கெடுக்கவும் அழிக்கவும் வருகிறது போல் வருகிற எந்த மனிதனோடும் உங்களுக்கு போராட்டம் இல்லை என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அது ஒருவேளை உங்கள் அயலகத்தாரோ, உங்கள் எதிரே போல் காணப்படுகிற ஒரு மனிதனோ, அல்லது குடும்பத்திலோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாராயிருந்தாலும் சரி, அவர்களோடு உங்களுக்கு போராட்டம் இல்லை. ஆனால் அந்த போராட்டம் உங்களை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிற அந்த பொல்லாத சத்ருவாகிய பழைய பாம்பு என்கிற அந்த பொல்லாத பிசாசோடும் அவனுடைய துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், உங்களுக்கு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானம் மண்டலத்திலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. என்னையா செய்யலாம் அதற்காக? ஐயா, இப்படியாய் சொல்ல முடியாத உபத்திரவங்களும், விவரிக்க முடியாத துன்பங்களும், புரிந்து கொள்ள முடியாத வியாதிகளும் வறுமைகளும், ஒருவேளை புரிந்து கொள்ள முடியாத வலிகளும் வேதனைகளுமாய் அவதிப்படுகிறேனே, என்ன செய்யலாம் என்று கேட்டீர்களே. ஆனால் 6ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தீங்கு நாளிலே, உபத்திரவத்தின் நாளிலே, அது அமாவாசையில் வந்தாலும் சரி, வெள்ளி சனியிலே, பௌர்ணமியிலே, எந்த நாளிலே வந்தாலும் சரி, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு, பலம் உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அது என்னையா சர்வாயுத வர்க்கம்? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாகவும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாகவும். ஓ மைட்டி காட், ஹல்லேலூயா. இப்படியாய் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்து, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டிக்கொண்டு, சத்தியமாய் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், பொல்லாங்கனியையும், ஐயா, மந்திரம் சூனியம் என்று, பில்லி சூனிய மாந்திரீகம் என்று, ஒருவேளை அமாவாசை காலங்களிலே, ஒருவேளை இது போன்ற கனத்த நாள் அல்லது உபத்திரவத்தின் நாட்களிலே, தீங்கு நாட்களிலே பொல்லாங்கன் எய்யும், இந்த பிசாசு எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து நாசமாக்கி போடத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாச கேடகத்தையும் பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஓ மைட்டி காட். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பிரச்சனைகள் எத்தனை பெரிதும் எத்தனை கொடுமையானதுமாய் இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொள்ளும் பொழுது, ஐயா, இந்த விசுவாச கேடகத்தை மிஞ்சி உங்களை அழிக்க எந்த ஏவுகணைக்கும், எந்த ராக்கெட்டுக்கும், எந்த ஆயுதத்திற்கும் அதற்கு அது வாய்க்க செய்கிற வல்லமை கிடையாது. அந்த விசுவாச கேடகம் எல்லா பட்டய குர்த்துக்கள், எல்லா விதமான பட்டய வெட்டுக்களுக்கும், எல்லா விதமான பில்லி சூனிய மாந்திரிகங்களுக்கும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அது என்னையா விசுவாச கேடகம் கேட்டீங்கன்னா, அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தேவ வார்த்தைகளை நீங்கள் நம்பி, இவையெல்லாம் எங்களை பலிக்காது, இந்த வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்கள் எல்லாம் இந்த அமாவாசை மாத்திரமல்ல, எந்த அமாவாசையிலும் எங்களை உபத்திரவப்படுத்த முடியாது, எங்களை வியாதிகள், கண்ணிகள், வருத்தங்கள், வலிகள், துன்பங்கள், உபத்திரவங்களிலே எங்களை கொன்றுவிட முடியாது, அழிக்க திருட முடியாது என்று நீங்கள் வைராக்கியமாய் நம்ப வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியாய் நீங்கள் நம்புகிற நம்பிக்கையில் விசுவாசம், அந்த விசுவாச கேடகமே உங்களை இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து பாதுகாக்கும். மாத்திரமல்ல, இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ரட்சிப்பை நிச்சயித்துக் கொள்ளுங்கள். ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, அல்லது என்றோ ரட்சிக்கப்பட்டேன், அல்லது இன்று பாவத்திலும் கீழ்ப்படியாமையிலும், அல்லது தாறுமாறான எண்ணங்களிலும் குணங்களிலும், கெட்ட சிந்தைகளிலும், கெட்ட குணங்களிலும், செயல்களிலும் அகப்பட்டிருக்கிறேனா என்பதை கணித்துக் கொண்டு இரட்சண்யம் என்றும் தலைச்சீராவை அணிந்து கொள்ளுங்கள். ரட்சிப்பின் நிச்சயம் உடையவர்களாய் வாழுங்கள். மாத்திரமல்ல, தேவ வசனமாகிய குளோரி ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்திலே பிசாசை நாசமாக்குவதற்கு, பிசாசை அழிப்பதற்கு, பிசாசுக்கு
எதிர்த்து நிற்பதற்கு, பிசாசுக்கு இடம் கொடாதபடிக்கு இந்த எல்லா காரியங்களிலும் இருந்து நீங்கள் ஜெயம் எடுப்பதற்காய் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் வேண்டுதலோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் ஜெபங்களோடும் விழித்துக் கொண்டிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இப்படியாய் நீங்கள் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை பிடித்து நிற்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சத்துருக்களும் சங்கரிக்கப்படுவார்கள். ஐயா, இந்த ஆவியின் பட்டயம் மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதிர்க்கு ஒப்பாக்கி விடும். இந்த ஆவியின் பட்டயம் நிச்சயமாய் நன்றாக கவனியுங்கள். எந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் மகா வல்லமையான அற்புதமும் அதிசயமுமான பயங்கரமான பட்டயம் என்பதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் அக்னியை போலவும் இருக்கிறது அல்லவா என்று சொல்லுகிறாரே. அந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் உபயோகிக்கும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி நிச்சயமாய் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். இது போன்ற எந்த உபத்திரவங்களும் துன்பங்களும் எந்த விதமான சிக்கல் சிரமங்களும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நிச்சயமாய் நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். எந்த உபத்திரமும் உங்களிலே நிலை கொண்டிருக்க முடியாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது என்பதை உறுதியாய் நம்புங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபவேளை ஒரு காரியத்தை நிச்சயமாய் நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். நிச்சயமாய் இந்த அமாவாசையிலே வருகிற இந்த நாட்களிலே, இந்த இரவு வேளையிலே நீங்கள் தூங்க முடியாதபடி, சாப்பிட முடியாதபடி, அல்லது நிம்மதியாய் வாழ முடியாதபடி, நிம்மதியாய் தூங்க முடியாதபடி உங்களை உபத்திரவப்படுத்துகிற எல்லா உபத்திரவங்களும் இன்று நிச்சயமாய் அழிந்து மண்ணோடு மண்ணாகி போகும் என்பதை நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இது போன்ற எந்த உபத்திரவங்களும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆந்திரா கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். நிச்சயமாய் ஆந்திராவிலே நடக்க போகிற இந்த டிசம்பரோடு முடிய போகிற நல்ல கூட்டங்களுக்கு பிறகு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் நம்முடைய காஞ்சிபுரத்திலே அற்புதமும் அதிசயமுமான கூட்டங்கள் 4 நாள் திறந்தவெளி மைதானத்திலே கூட்டம், தொடர்ந்து ராணிப்பேட்டையிலே, அதை தொடர்ந்து ஆம்பூரிலே, அதை தொடர்ந்து பாருங்கள் வெள்ளூரிலே நடக்க போகிற பெர்னாம்பேட் என்கிற பகுதியிலும் தொடர்ந்து இயேசுவின் நாமத்தினாலே திருப்பத்தூரிலும் திருச்சியிலும் நாகர்கோயிலிலும் நடக்க போகிற மகிமையான கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாம் தமிழ்நாட்டிலே சந்திக்க போகிறோம். விரைவாய் அதிவிரைவாய் நிச்சயமாய் ஜெபிக்க மறந்து விடாதிருங்கள். தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய எழுப்புதலின் அக்னியை கர்த்தர் போட போகிறார். அற்புதமும் அதிசயமான கூட்டங்கள் தொடர்ந்து நடக்க போகிறது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் தேவ சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீரே உயர்ந்தவர், மாறாதவர், எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் எல்லா தீய சக்திகளுக்கும் விரோதமாய் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் உயர்த்தப்பட்ட உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். என் தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவை உன்னதங்களிலே ஐயா உம்முடைய வலது வாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீரே, அதுபோல இன்று எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உபத்திரவப்படுத்துகிற, பலகீனப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற, பல்வேறு சோதனைகள், சிக்கல்கள், சிரமங்களிலே அகப்படுத்துகிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள் எல்லாம் கீழடங்கும்படியாய் அவருடைய பாதத்திற்கு, அவருடைய நாமத்திற்கு
சத்துவத்திற்கு கீழடங்கும்படியாய் அவைகள் எல்லாம் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவ பிள்ளைகள் கர்த்தருக்காய் வளர்ந்து வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இது போன்ற எந்த உபத்திரமும் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளாதபடி, இது போன்ற எந்த கொடுமையும் கஷ்டமும் இவர்களை சூழ்ந்து கொள்ளாதபடி, இவர்கள் கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும்படியாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படுகிற உம்முடைய பிள்ளைகளை நீர் திடப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவள் சரீரத்திலே காணப்படுகிற எல்லா உபத்திரவங்களும் என்று நீங்கி போகும்படியாய், தூங்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, நிம்மதியாய் வாழ முடியவில்லை என்று இருக்கிற பல்வேறு உபத்திரவங்களும் துன்பங்களும் எல்லா விதமான வியாதிகளும் வருத்தங்களும் கஷ்டங்களும் இன்றே மாறி போகும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இன்றே அவைகள் பிசாசின் கிரியைகள் எல்லாம் சங்கரிக்கப்படும்படியாய், எல்லா சதி சூனியங்களும் எல்லா அந்தகார கண்ணிகளும் சங்கலிகளும் தெரிக்கும்படியாய், அருந்து போகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ நீர் சொன்னது போலே ஐயா, இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களோடும் எங்களை உபத்திரவப்படுத்துகிற, எங்களை சங்கடப்படுத்துகிற, எங்களை மனமடிவை செய்ய நினைக்கிற எந்த மனிதனோடும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எங்களுக்கு போராட்டம் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இப்பொழுதும் ஓ லார்ட், எல்லா பிசாசின் துரைத்தனங்களும் அந்தகார சக்திகளும் அதிகாரங்களும் என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் கையின் பிரயாசங்களையும் ஓ ஆவிக்குரிய வாழ்க்கைகளையும் எந்த விதத்திலும் சேதப்படுத்தாதபடி என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஓ அவைகளுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறோம். இப்பொழுதே எல்லா அந்தகார சக்திகளும் அடங்கி போகும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு பல்வேறு வியாதிகள், வலிகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், கஷ்டங்களை கொடுக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாம் சங்கரிக்கப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் ஓ லார்ட், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் என்று சொல்லப்படுகிற பிசாசின் ஆவிகளோடும் ஆவி மண்டலத்தின் அதிபதிகளோடும் இயேசுவின் நாமத்தினாலே போராடுகிறோம். ஓ வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் நிர்மூலமாய் போவதாக. உம்முடைய பிள்ளைகளை நெருக்காதபடி, அழிக்காதபடி, பலகீனப்படுத்தாதபடி, உபத்திரவப்படுத்தாதபடி இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றோடு இந்த உபத்திரவங்கள் மாறி போகட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே இன்று கண்ட இந்த உபத்திரவங்களின் எகிப்தியனை இனிமேலும் இவர்கள் காணாதபடி ஓ லார்ட், இன்றே இயேசுவின் இரத்தத்தினாலே ஒரு மாபெரும் விடுதலையும் வெற்றியும் சந்தோஷமும் சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா விதமான சோதனைகளையும், எல்லா விதமான பிசாசின் உபத்திரவங்களையும், கண்ணிகளையும், கஷ்டங்களையும் ஓ லார்ட், தீங்கு நாளிலே அவனால் ஏற்படப்படுகிற எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்த்து நிற்கவும், ஓ லார்ட், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு ஐயா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாங்கள் தரித்துக் கொள்ளுகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றே இவர்கள் பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிற, பிள்ளைகள் குடும்பத்திலே கொடுப்பங்களை, குழப்பங்களை, கொடுமைகளை, சந்தேகங்களை, பயங்களை உண்டு பண்ணுகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஓ இவர்களுக்கு விரோதமாய், இவர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா சதி சூனியங்களும் ஓ இந்த இருளின் இருண்ட கண்டத்திலே, இருண்ட நாட்களிலே, இருண்ட இரவுகளிலே செய்யப்படுகிற எல்லா சூனியங்களும், எல்லா சதி சூனியங்களும் சங்கரிக்கப்படுவதாக என் இயேசுவின் நாமத்தினாலே. mighty name of Jesus. எல்லா மாந்திரீக சக்திகளும் அழியட்டும், பிசாசின் கிரியைகள் அழியட்டும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து நிர்மூலமாய் போகட்டும். பரலோக அக்னி இறங்கி வரட்டும் ராஜா. பரலோக அக்னி இறங்கி வரட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ லார்ட், எல்லா அந்தகார சக்திகளும் சங்கரிக்கப்படும்படியா
வரும்படியாய் ஒரு பரலோக அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த ஆவியானவரின் மகிமை ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து தப்பிக்கும்படியாய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை இவர்கள் மீது தெளிக்கிறோம். Mighty holy name of Jesus. ஐயா, எல்லா பாடுகள், வியாதிகள், வருத்தங்கள், நோய்களிலும் இருந்து இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகும்படியாய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம், அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாம், பரிசுத்த ஆட்டுக்குட்டியாம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலே சுகம் உண்டாகட்டும். இன்று ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வருடத்தின் இறுதி பகுதியிலே வந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் ஒரு பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்தகார கட்டுகளும் கண்ணிகளும் மாறி போகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. Mighty name of Jesus. இப்பொழுதே 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 எல்லா அந்தகார வல்லமைகளிலும் இருந்து விடுதலை உண்டாகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது தெளிக்கிறோம். எல்லா கேன்சர் முதற்கொண்டு சரீரத்தின் பாகத்திலே இருக்கிற எல்லா பலகீனமும், வலி, வேதனைகளும், துக்கங்களும், வியாதிகளும் இப்பொழுதே மாறி போகும்படியாய் ஒரு நிம்மதியான சந்தோஷமும் சமாதானமுமான வாழ்க்கை, நிம்மதியும் சந்தோஷமும் சமாதானமுமான உணவும், உண்ணவும் உண்ணவும் உடுக்கவும் உறங்கவும் ஒரு சமாதானமான வாழ்க்கை உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தரே ஆளுகை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. எல்லா உபத்திரவத்தின் கண்ணிகளிலும் இருந்து இவர்களை நீர் பாதுகாக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இந்த அமாவாசை இரவு ஒரு ஆனந்தமான இரவாய், அமைதியான சந்தோஷமும் சமாதானமுமான இரவாய் நீர் மாற்றி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளின் மீது என் தெய்வமே நீர் கண்ணோக்கமாக இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகட்டும். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமையின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இது போன்ற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து ஒரு நிரந்தர தீர்வு உங்களுக்கு வேண்டுமானால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை இலவசமாய் நீங்களும் நானும் தரித்துக் கொள்ள முடியும். இது போன்ற போராட்டங்களிலே நீங்கள் ஜெயம் எடுப்பதற்கு ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவருடைய ஆதிக்கங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். உங்கள் மீது இந்த சத்ருவுக்கும் அவருடைய கிரியைகளுக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் உங்களுக்கும் எனக்குமோ இந்த பிசாசின் எல்லா அந்தகார சக்திகளின் மீது நமக்கு சகல வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு, ஓ மைட்டி காட், அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் அவருடைய வீட்டார், அவருடைய பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அவரால் நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். ஐயா, இந்த அமாவாசை நாட்களில் அநேகர் துன்பங்களிலும், வியாதிகளிலும், தொந்தரவுகளிலும், உபத்திரவங்களிலும், சோதனைகளிலும் சிக்குவது இயற்கையாக இருக்கிறது. அநேக தேவ பிள்ளைகள் கூட, அநேக புறஜாதியாரும் கூட இந்த அமாவாசை நாட்களில் பல்வேறு உபத்திரவங்கள், துன்பங்கள், சோதனைகள், போராட்டங்கள் என்று பல்வேறு வகையிலே உபத்திரவப்படுகிறதை காண்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனாலும் எத்தனையோ உபத்திரவங்கள், துன்பங்கள், பாடுகள், எத்தனையோ கொடுமையான சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று இந்த அற்புதமான விடுதலை ஜெபம் உங்களை எல்லா தீய சக்திகளின் வல்லமைகளிலும் இருந்து அவற்றை முறியடித்து உங்கள் வாழ்க்கையிலே விடுதலை, சந்தோஷம், சமாதானத்தை உண்டாக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஒருவேளை இன்று இந்த நாட்களிலே, இந்த அமாவாசை நாட்களிலே நீங்கள் என்ன தொந்தரவில் இருந்தாலும் சரி, எந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருந்தாலும் சரி, எத்தனை துன்பங்கள், உபத்திரவங்கள், பாடுகளிலே சிக்குண்டிருந்தாலும் சரி, வழக்கமாய் நீங்கள் இது போன்ற உபத்திரவங்களிலும், பாடுகளிலும், துக்கங்களிலும், துயரங்களிலும் அகப்பட்டு
ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனிதனாக இருக்கலாம். இன்று நான் உறுதியாக சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன், எல்லா விதமான அசுத்த தீய சக்திகளின் வல்லமைகளில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை. இப்பொழுது இந்த நிமிடத்திலே இந்த ஜெபத்தை கேட்கும் பொழுதே, இந்த ஜெபத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களை முழுமையாய் முற்றிலுமாய் விடுதலை தருகிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் மெய்யாகவே விடுதலை அடைவீர்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னதின்படியே இன்று உங்களுக்கு விடுதலை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன உபத்திரவத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஐயா சரீரத்தில் இது போன்ற அது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக என் அன்பு சகோதர சகோதரிகளும் புறஜாதிகளும் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த நாளில் இன்றோடு உங்கள் உபத்திரவங்கள் எல்லாம், சரீரத்தில் இருக்கிற வியாதிகளும் துன்பங்களும், அவசியம் இல்லாத காரணம் இல்லாத பல்வேறு உபத்திரவங்களும், தீய சக்திகளின் ஆதிக்கங்களினால் வந்த வேதனைகளும் துன்பமும் கூட இப்பொழுதே மாறி போகும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எந்த அந்தகார சக்திகளுக்கும், எந்த அந்தகார லோகாதிபதிகளுக்கும் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளின் மீதும் அதிகாரம் இல்லை. இவர்கள் விசுவாசிக்கிறவர்கள், இவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகள், இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்துவோம். பொல்லாத சத்துருவே, சாத்தானின் சகல வல்லமைகளே, சாத்தானின் சகல பிரபுக்களே, உங்களுக்கு இங்கே அதிகாரம் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளின் மீது உங்களுக்கு அதிகாரம் இல்லை. கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்து பொல்லாத பிசாசே, உனக்கு இவர்கள் மீது அதிகாரம் இல்லை. எந்த மந்திரம் பில்லிசூனிய மாந்திரீக கட்டுகளுக்கும் இங்கே அதிகாரம் இல்லை, இடமில்லை. இயேசுவின் நாமத்தினாலே பயபக்தியோடு தேவ சமூகத்திலே இந்த இரவு நடு இரவு ஜெப வேளையிலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது பொல்லாத சத்துருவின் கொடுக்குகள் முறிவதாக, சங்கிலிகள் முறிவதாக, கட்டுகள் அவிழ்வதாக இன்றே இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத சத்துருவே, நீ வானத்தில் இருந்து மின்னலை போல விழுந்தாலும் சரி, உன்னுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தோடு உனக்கு கட்டளையிடுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களை, பிள்ளைகளை, வியாபாரங்களை விட்டு வெளியேறுங்கள் இப்பொழுது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளையோ எங்களையோ சேதப்படுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஓ மைட்டி காட், நாங்கள் பிசாசே உன்னையும் உன்னுடைய ஆளுகைகளையும் உன்னுடைய தூதர்களையும் துரத்த எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன. விசுவாசிகள் என்ன செய்வார்கள் என்றால், என் நாமத்தினாலே என் பிள்ளைகள் பிசாசுகளை துரத்துவார்கள் என்று எழுதப்பட்டபடி இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது எந்த அதிகாரமும் இல்லை உங்களுக்கு. இப்பொழுதே வியாதியையும் கண்ணிகளையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போங்கள். இவர்கள் குடும்பங்களை விட்டு, சரீரங்களை விட்டு, இவர்கள் ஆவி ஆத்துமாவை விட்டு பொல்லாத சத்ருவின் ஆதிக்கங்கள் அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. என் அன்பு சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையிலே அல்லது அவருடைய சரீரத்திலே, அவருடைய ஆவி ஆத்துமாவிலே என்ன விதமான துன்பங்களும் உபத்திரவங்களும் இருக்கிறதோ, என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சர்ப்பங்களை எடுக்கிறோம். சாவுக்கு இனமான யாதொன்றும் இவர்களை சேதப்படுத்தாதபடி வியாதிஸ்தர்களை சுகமாக்குகிறோம். பிசாசின் வல்லமைகள் முறியட்டும், பிசாசின் ஆதிக்கங்களை துரத்துகிறோம் இவர்களை விட்டு இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord for your wonder working power. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுது எல்லா விதமான தீய சக்திகளின் ஆதிக்கங்களிலும் இருந்து என் பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடைமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் இவர்கள் பயப்படாதிருப்பார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசம் உள்ள தேவ பிள்ளைகளாகிய அன்பு சகோதர சகோதரிகளும் நாங்களும் பிசாசே உன்னை துரத்துகிறோம், உன் ஆதிக்கங்கள் முறியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே.
Thank you Lord. இந்த அமாவாசை யாரை வேண்டுமானாலும் பாதிக்கலாம். இந்த அமாவாசை இரவுகள் யாருக்கு வேண்டுமானாலும் தொந்தரவை, உபத்திரவத்தை, பல்வேறு துன்பங்களை, வேதனையை கொடுக்கலாம். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளையும் நீங்கள் அணுக முடியாது. இவர்கள் பக்கத்தில் 1000 பேரும், இவர்கள் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என் அன்பு சகோதர சகோதரிகளையும் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளையையும் நெருங்க முடியாது. இவர்கள் விடுதலை அடைகிறார்கள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளின் மீதும் பொல்லாப்பு இவர்களுக்கு நேரிடாது. வாதை இவர்களுடைய கூடாரத்தை அணுகுவதற்கு அதிகாரம் இல்லை. தேவ பிள்ளைகளாகிய என் அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்பங்களின் மீது, பிள்ளைகளின் மீது எந்த மந்திரம், மாந்திரீகம், பில்லி சூனியத்திற்கும் அதிகாரம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே இன்றே இப்பொழுது என்ன வாதைகளின் உபத்திரவங்களும், தீய சக்திகளின் உபத்திரவங்களும் இவர்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் இருந்து இப்பொழுதே இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே வெளியேறட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே. Lord, in the mighty name of Jesus, யாரெல்லாம் மந்திரம், பில்லி சூனியங்களிலே அகப்பட்டு சிக்குண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் என் அன்பு சகோதர சகோதரிகளும் குடும்பங்களும் சதி சூனியங்களிலே அகப்பட்டு சிக்குண்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இன்றே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தீய சக்திகளின் ஆதிக்கங்களும் நிர்மூலமாகும்படியாய் சங்கரிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு பக்கத்திலே 1000 பேரும், வலது புறத்திலே 10,000 பேரும் விழுந்து இதனால் அழிந்து போனாலும், அகப்பட்டு கொண்டாலும், சிக்கி சீரழிந்து போனாலும் இது என் அன்பு சகோதர சகோதரிகளை பாதிப்பதற்கு அதிகாரமே இல்லை. Thank you Lord, thank you Lord, thank you Master. Amen. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நாங்கள் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவோம். Hallelujah. Oh mighty God. எந்த அமாவாசை வந்தால் என்ன, எந்த பௌர்ணமி வந்தால் என்ன, அமாவாசை வந்தால் என்ன, எங்கள் தேவனே தானியேல் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறபடி இவரே எங்கள் ஆண்டவரே காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். எல்லா அமாவாசைகளையும், எல்லா விதமான பௌர்ணமி போன்ற காலங்களையும் சமயங்களையும் விதிமுறைகளையும் எல்லாம் மாற்றுகிறவர் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி, Lord, in the mighty name of Jesus, mighty name of Jesus, இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினாலே எந்த சத்துருவின் வல்லமைகளும் உம்முடைய பிள்ளைகளை பாதிக்காதபடி இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். இவர்களுடைய குடும்பங்களிலே, இவர்கள் சொந்த வாழ்க்கையிலே, சரீரத்திலே எந்த பலவீனமும், எந்த கேன்சர் வியாதியும், எந்த கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், அல்லது எந்த விதமான உபத்திரவங்களும், ஆஸ்துமா அல்லது வேறு எந்த விதமான பேக் போன் பிரச்சனைகள், போன் பிரச்சனைகள், மேரோஸ் பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளும் இப்பொழுதே, எல்லா உபத்திரவங்களும், எல்லா அலர்ஜிட்டிக் ப்ராப்ளங்களும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே இன்றே இப்பொழுதே சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே. Lord, in the mighty and holy name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே இன்றே விடுதலை உண்டாகட்டும், இன்றே விடுதலை உண்டாகட்டும். என் பிள்ளைகளையோ, அவர்கள் கையினால் செய்து வருகிற தொழில்களையோ, வியாபாரங்கள், வேலை ஸ்தலத்திலேயோ, அவருடைய பைனான்ஸையோ தொடுவதற்கு பொல்லாத ஆவிகளின் வல்லமைகளுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டளையிடுகிறோம். In the mighty and holy name of Jesus, இவர்கள் பிள்ளைகளை கெடுக்கவும் அழிக்கவும், குடும்ப வாழ்க்கையை கெடுக்கவும் அழிக்கவும், இவருடைய கற்பத்தின் கனியை கெடுக்கவும் அழிக்கவும் முற்படுகிற எல்லா சத்துருவின் அந்தகார இருளின் ஆதிக்கங்களும் சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. பொல்லாத ஆவிகளின் வல்லமைகள் நிர்மூலமாகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே எல்லா பொல்லாத ஆவிகளின் வல்லமைகளும் இன்றே நிர்மூலமாகட்டும். Lord, in the mighty and holy name of Jesus, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே எல்லா அந்தகார வல்லமைகளும் சங்கரிக்கப்படும்படியாய், எல்லா பிசாசின் ஆதிக்கங்களும் நிர்மூலமாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே இன்றே விடுதலை உண்டாகட்டும், இன்றே விடுதலை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளுக்கு இன்றே விடுதலை உண்டாகும்படியாய் mighty holy name of Jesus, இவர்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை, இவர்கள் வியாபாரங்களை, கையின் பிரயாசங்களை அழிக்கவும் கெடுக்கவும் கொல்லவும் உங்களுக்கு அதிகாரம் இல்லை.
நாங்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து வால சிங்கங்கள் வலு சர்ப்பங்கள் போன்ற எல்லா தீய சக்திகளையும் மிதித்து போடுகிறோம். இன்றே இயேசுவின் நாமத்தினாலே அவற்றை சங்காரம் செய்கிறோம். புதிய தொழில்களை செய்யவும், புதிய நல்ல ஆரம்பங்களை பெற்றுக்கொள்ளவும், மகிமையான காரியங்களை தேவ சமூகத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளவும், இவர்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் இவர்களுக்கு வரவேண்டிய நல்ல வாய்ப்புகளை, நல்ல வசதிகளை, கர்த்தர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதிலே தாமதப்படுத்துகிற, அடிக்கிற, கெடுக்கிற பொல்லாத சத்துருவின் கோர கைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எங்கே இவர்கள் சிறைப்பட்டு இருக்கிறார்களோ, எங்கே இவர்கள் சிக்கி சிறைப்பட்டு ஒருவேளை சோர்ந்து நொடிந்து போயிருக்கிறார்களோ, அங்கே இருந்து ஒரு விடுதலை இந்த அமாவாசை நடுஇரவு நடுஜாம ஜபத்திலே ஒரு மாற்றம் தொடங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றே எல்லா சரீரத்தின் உபத்திரவங்களும் மாறும்படியாய், எல்லா சரீரத்தின் உபத்திரவங்களும் மாறும்படியாய், எல்லா அந்தகார வல்லமைகளும் வேதனைகளும் துக்கங்களும் துயரங்களும் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and holy name of Jesus, உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய தொடக்கங்கள் உண்டாகட்டும், புதிய ஆரம்பங்கள் உண்டாகட்டும். இதுவரை இவர்களை தடுத்து கெடுத்து தாமதப்படுத்திய இவர்கள் வெற்றி திருப்புமுனையை, வெற்றி வாழ்க்கையை, ஒரு பெரிய பிரேக் துருவை தடுக்கவும் கெடுக்கவும் அழிக்கவும் செய்த பொல்லாத சத்துருவின் வல்லமைகள், பொல்லாத சத்துருவின் ஆதிக்கங்கள் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and holy name of Jesus, எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சரீரத்தில் எந்த உபத்திரவங்கள் இருந்தாலும், ஓ லார்ட், குடும்பத்திலே எந்த உபத்திரவங்களும் பிரிவினையும் குழப்பங்களும் இருந்தாலும், இந்த பொல்லாத சத்துரு கொண்டு வந்த எந்த பலகீனங்களும் முறிவுகளும் எல்லா விதமான நெருக்கங்களும் இப்பொழுதே விலகி சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Father, in the mighty and holy name of Jesus, இப்பொழுதே கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகளின் கட்டுகளும் மாறட்டும். இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே பரிபூரண விடுதலை உண்டாகட்டும். எல்லா கேன்சர் வியாதிகளிலும் இருந்து, எல்லா கிட்னி ட்ரபிள்ஸ்ல இருந்து, எல்லா ஹார்ட்ல இருக்கிற ஹோல் மற்றும் அடைப்புகளில் இருந்து இன்று ஒரு விடுதலை. வெங்கல கதவுகளை முறித்து இருப்பு தாழ்பால்களை திறக்கிற லார்ட், in the mighty name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். ஆவி ஆத்துமா சரீரங்களிலே இருக்கிற எல்லா பலகீனங்களும் முறிக்கப்படுவதாக. சீசமாய் இந்த நாட்களிலே இருக்கிற பல்வேறு பலகீனங்களும் துன்பங்களும் சோர்வுகளும் அசதிகளும் இப்பொழுதே நிர்மூலமாகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொல்லாத சத்துருவை சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய், அதிசீக்கிரமாய் இப்பொழுதே உங்கள் காலின் கீழே மிதித்து போடுகிறார். உங்களுக்கு விடுதலை, சமாதானம், சந்தோஷம் உண்டாவதாக. Thank you Lord. கர்த்தர் கொடுக்கிற அற்புதமான, ஆச்சரியமான, அதிசயமான விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், இந்த அமாவாசையோ பௌர்ணமியோ அல்லது எந்த அமாவாசையிலும் இவர்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படாதபடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை இவர்கள் மீது தெளிக்கிறோம். Mighty God, இவர்கள் மீது தெளிக்கிறோம். இப்பொழுதே பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிட்டு ஜெபிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகள் மீதும், அவர்கள் ஃபைனான்ஸ் மற்றும் குடும்பங்கள் மீதும், அவர்கள் தொழில் மீதும், ஊழியங்கள் மீது பிசாசே உனக்கு அதிகாரம் இல்லை. பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடுகிறோம். இவர்கள் மீது பிரவேசிக்க, இவர்கள் மீது ஆதிக்கம் செய்ய, இவர்கள் எல்லைகளிலே, வீடுகளிலே, தொழில்களிலே, ஊழியங்களிலே பிரவேசிக்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே இன்று ஒரு பரிபூரண சுகமும் ஆரோக்கியமும் விடுதலையும் உண்டாகட்டும். Thank you Lord for your wonder working power. அப்பா, அற்புதங்களை செய்கிற உம்முடைய வல்லமைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் கொடுத்த விடுதலைக்காக, செய்த அற்புதம் அதிசயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தயாரிப்பதற்கு உதவி செய்த பிலிப், இயேசுவடியான், இம்மானுவேல் மற்றும் ஃபேர்லி என்ற அன்பு சகோதரி, அவர்களுடைய குடும்பத்தாருக்காக, பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் மிகுந்த கிருபையுடன் இறங்குவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய மகிமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். ஐயா, நீங்க கொடுத்த மகிமையான, அற்புதமான, அளவற்ற ஆசீர்வாதங்கள் இவர்கள் மீதும், பிள்ளைகளின் மீதும், கையின் பிரயாசங்களிலும் வெளிப்படும்படியாய், அதி தீவிரமாய் வெளிப்படும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம்.
இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் விடுதலை அடையாது போகாதபடி விடுதலையும் சந்தோஷமும் சமாதானமும் அடையும்படியாய் கர்த்தர் கொடுத்த மகிமையான வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களிலே சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. மகிமையான அற்புத அடையாளங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும். எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபத்தை சுட சுட நீங்கள் கேட்ட உடனே உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்புங்கள். நிச்சயமாய் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகளின் மீதும் இது போன்ற ஜெபத்தை இந்த வல்லமையான அக்னியாய் ஆவியாய் கடந்து வருகிற கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாய் கடந்து வருகிற ஜெபங்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மீதும் உங்கள் மீதும் ஜெபியுங்கள். அவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஜெபிக்கட்டும். யாரையும் இந்த பொல்லாத சத்துரு இந்த அமாவாசையிலோ என்றோ எப்பொழுதோ தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே அதிகாலையில் வரும் அமாவாசை ஜெபத்தை கேட்க மறந்து விடாதிருங்கள். அது மகா அற்புதமானதாய் இருக்கும்.